இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கறி குழம்பு, அது கூட வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். இது நைட்டில் கொஞ்சமாக சாப்பிடணும். ஏன்னா நாளைக்கு காலையிலேயே சென்னைக்கு கிளம்புறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக வெள்ளை சாதமும் நாட்டுக்கோழி கறி ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாகவே குக்காக இருந்துச்சு. ஸோ அது கூட சாதமும் வச்சு சாப்பிடும்போது செம்ம ருசியாக இருந்துச்சு. அதிகமாக நாட்டுக்கோழி இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அது கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது ஒரு 3 கிலோ சேவல். ஸோ அதனால் கறி நல்லா பெருசாகவே போட்டு குக் பண்ணியிருந்தாங்க. மீதி கறியை நாளைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க, பீசஸ் மட்டும். ஸோ இன்றைக்கே நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு எப்படியும் நான் பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு சென்னைக்கு என்னோடய காலேஜ் ஒர்க்காக போகிறேன். நான் ஜாப்க்கு ஜாயின் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. ஸோ அதனால் ஸோ நாளைக்கே கிளம்பி ஆகணும், திங்கக்கிழமை. ஸோ அதனால் போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.